கஷ்டப்பட்டு யோசித்த விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது அவமானப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலு. சமீபத்தில் வந்த மெஹந்தி சர்க்கஸ், நம்ம குக் வித் கோமாளில் ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி, நானும் மாற்றுத்திறனாளி, அவங்களும் மாற்றுத்திறனாளி, என்னுடைய அம்மா அப்பாவும் மாற்றுத்திறனாளி. வணக்கம், என் பேர் ஸ்ரீராம்ஜி. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்த விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது அவமானப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ஏன் இப்படி மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மனிதர்கள் அவன் வாழ்க்கை அமைகிறதே பெரிய விஷயம். ஒரு குமுதம் புக்கில் ஏதோ ஒரு இதில் காதலர் தினத்துக்கு இன்டர்வியூ எடுத்து போட்டு, நீங்கள் வாழ்த்து சொல்கிறேன்னா அந்த தம்பதிக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. யாரும் உலக நாடுகள், வெளிநாட்டில் இருந்து கூட எனக்கு கால் பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் பரவி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதில் ஒரு தப்பான ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி, நைட்டு மகனுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு எதுக்குடா கல்யாணம், உனக்கு இது தேவையா, அந்த பொண்ணு தேவையா, இது சம்மந்தம்லாம் பேசிட்டு இருந்தார். அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது, ரொம்ப மனசு கஷ்டமானது. இப்படிலாம் மனுஷங்க இருக்கானான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஒரு வாட்டி பேசிட்டு விட்டால் பரவாயில்ல. அந்த ஆள் ஒரு மாதம் 1.5 மாதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிப்பான், காலில் அடிப்பான், நைட் அடிப்பான். சினிமாவில் 2006-7 நான் வேடிக்கை பார்க்க போனேன். என்னுடைய நண்பரோட மச்சான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. அப்போது அந்த படம் மதுரை டு தேனிங்கிற படம். பஸ்ஸுக்குள்ளே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே என்னோடய கதை ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் நடித்தேன், சில ஷார்ட் ஃபிலிமில் நடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா முகம் தெரிகிற மாதிரினா சமீபத்தில் வந்த மெஹந்தி சர்க்கஸ், நம்ம குக் வித் கோமாளில் ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி, அந்த அண்ணா அவங்களோட ப்ரொடக்ஷனில் பண்ணி இது பண்ணது. ராஜமுருகன் சார் இயக்கத்தில் நம்ம குக்கு மெஹந்தி சர்க்கஸ் எடுத்தாங்க. அவருடைய சகோதரர் அவர் சார், அவங்களோட இயக்கத்தில் பண்ணது. என்னை மாதிரி உள்ள ஆட்கள் நிச்சயமாக நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து முடங்கிறாதீங்க. வெளியே வாங்க, வெளியே சமுதாயத்தை பாருங்கள். உங்களுக்குள்ளே உள்ள திறமை இருக்கும், அதை தேடிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் அது விட்டுருக்கீங்களோ அந்த விஷயந்தான் நாளைக்கு வாழ்க்கையில் கை கொடுக்கும். அந்த எந்த விஷயத்த நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதை யோசித்து நீங்கள் பார்த்து தேடிக்கிட்டு ஒரு தேடலில் இருங்க. அந்த வேலையை நீங்கள் எந்த ஒரு வேலையை நீங்கள் தவற விடுறீங்களோ அந்த வேலையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொண்ணு தேடினாங்க, நானும் எங்கள் அப்பா தேடுங்கட்டேன். ஆனால் எங்கள் அப்பா சராசரி பொண்ணு தான் கேட்டார். நான் சொன்னது என்னைய மாதிரியே பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணுங்களுக்கு ஓகே, அவங்க பெற்றோர் வேணான்ட்டாங்க. அப்போது நானும் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறையா நான் தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தேன். ஈவன் லண்டனில் கூட ஒரு பொண்ணு பார்த்தேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும், சொல்லிட்டேன் என்ன. அப்போது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தது ஓகேன்ட்டாங்க. இவங்களையும் பார்த்துட்டு இவங்கள்ட்ட பேசிட்டேன். எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு துணை வேணும். ஒரு ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணுங்கிற துணை வேணும், கட்டாயம் வேணும். கலெக்டர் நான் சகாயம் சார் இருந்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே எங்களை கூப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த சோஷியல் மீடியாவுக்கு, எந்த பேப்பருக்கு, எதுக்குமே சொல்லலை. ஆனால் எங்கள் திருமணம் நாங்கள் நினச்சதை விட சந்தோஷமாக நடந்துச்சு. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பெற்றோர்கள் புரிஞ்சு அவங்க பிள்ளைங்களை கேளுங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட பெற்றோர்கள் ஜாதி மதம் பார்க்குறாங்க. எங்களை மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் ஜாதி மதம் பார்த்து இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாரு மதுரையில். அந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் சும்மா தான் இருக்குது. நானும் மாற்றுத்திறனாளி, அவங்களும் மாற்றுத்திறனாளி, என்னுடைய அம்மா அப்பாவும் மாற்றுத்திறனாளி தான். அப்போ எனக்கு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம்.